கருப்பட்டியில மால்ட்டு வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு இப்போ நம்மகிட்ட. நெறைய ம். பேர் ஃபோன் பண்ணி அவங்க "கருப்பட்டியில எப்படி மால்ட்டு செஞ்சீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி இரும்பு சோள அரிசி வந்து உடம்பை இரும்பாக்கிடும். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். அந்த நம்மளுடைய எலும்புக்கு கால்சியம் சத்து இல்லாம போனதுனால தான் ரொம்ப நேரம் நிக்க முடியாம, நடக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணமே. ம். ஆனா அது வந்து இரும்பு சோள அரிசி சாப்பிடும்போது கிடைக்கும். அதில ஒரு வந்து ஹெல்த் மிக்ஸ் மாதிரி பண்ணலாம். அப்படியே பால்லயே கலந்து குடிச்சுக்கலாம். ம். கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பால் மட்டும் கொதிச்சதுன்னா, ஒரு டீஸ்பூன் போட்டோமா, ஆத்துனோமா, குடிச்சோமா. ஏன்னா அதிலே நம்ம கருப்பட்டி போட்டுருக்கோம். இப்ப பையன் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருன்னு அத நெனைக்கிறேன்ல ஏன் மசாலா. கேட்குறடா? எனக்கு அம்மாவுக்கு அம்மா, அப்பாவுக்கு அப்பா, எல்லாமே என் பையன் பெரியவன். சின்ன பையனும் அப்படிதான். ம். அவன பார்த்தா 3 வயசு பையன்னு சொல்ல முடியாது. 2 வயசு இருக்கும்போது பிரிஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து சேர்ந்ததுக்கு இப்போ 3 1/4 வயசு ஆயிடுச்சு. அவனும் அப்படிதான். பெரியவன் பெரிய தட்ட தூக்கின்னு போய் காய வைக்கனா, சின்னவன் சின்ன தட்ட தூக்கிட்டு போவான். தெருவே பார்க்கும். ம். "எப்படி வேலை செய்யுதுங்க பாரு 2ம்" அப்படின்னு. அந்த மாரி. எப்படி இந்த மசாலா பிசினஸ் உங்களுக்கு வந்து ஐடியா வந்துச்சு? அத எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? அத பத்தி ஷேர் பண்ண அது முடியுமா? வந்து மாஸ்டர் ஷெஃப்க்கு வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஸ்டார்ட் பண்ணி 4, 5 வருஷம் இருக்கும். ம். ஃபர்ஸ்ட்டு தேநீர் பாக்கெட்டு, இட்லி பொடி, தோசை ம். பொடி, அந்த மாரி பொடி ஐட்டம் தான் ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறமா தான் மசாலா பொருளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுனேன். இப்ப எவ்வளோ வெரைட்டி வரைக்கும் வச்சிருக்கீங்க மசாலா? 151 பொருளு. சரி உங்க இதுலயே வந்து என்ன யூனிக்கா இந்த மசாலா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற ஆக்சுவலா என்னுடைய மசாலா விட, அந்த மூலிகை கஞ்சி வந்து நெறைய பேஷண்ட் வாங்கிட்டே இருக்கிறாங்க. என்னுடைய செலவு தூள் வாங்கி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு. அதேமாரி என்னுடைய ஊறுகாய், வத்த குழம்பு எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றது, நான் உப்ப பதப்படுத்துற விதம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். புதுசா பானை வாங்கி உப்பு வச்சு, அதில வந்து வல்லாரக்கீரை போடுவேன். அப்புறம் வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி போட்டு, அந்த உப்ப பதப்படுத்தி எடுத்து, அதுக்கப்புறமா அத நுணுக்கி சமையல் யூஸ் பண்ணி செஞ்சு, அந்த மாரி ஊறுகாய் குடுக்குறதுனால தான் ஊறுகாய் வித்தியாசமான சுவையில இருக்கும். ஓகே, ஓகே. டெய்லி எவ்வளோ வருமானம் வரும் உங்களுக்கு விக்கிறது? எனக்கு ஒரு நாளைக்கு திடீர்னு 10 ஆர்டரு. ஒரு நாளைக்கு ம். ஆர்டரே வராது. ம். அந்த மாரி ஏற்றமும் தாழ்வும், ஏற்றமும் தாழ்வும் போயிட்டே இருக்கு.